தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? இந்தாங்கப்பா. என் புள்ள துளசி, உன் மனசுல எதுவும் குறையில்ல? என்னப்பா இப்படி கேக்கிய? எனக்கு என்ன குறைச்சல் இருக்கு? சிங்க கணக்கா என் அப்பாரு, மானு கணக்கா என் தங்கச்சி இருக்கு. எனக்கு ஒரு குறையும் இல்ல. வாயாடி. மா, அப்பா தங்கச்சின்னு சொல்லுதவ இந்த பாட்டிய விட்டுட்ட பாத்தியா? நான் தாண்டி உன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு கிடக்க. பாட்டி, உன்னைய என் அப்பாவோட தங்கச்சியோட எல்லாம் சேர்க்க முடியாது. எதுக்கு புள்ள முடியாது? அப்போ நீ என்ன கணக்குலயே சேர்க்கலையா? ஏய், ரேஷன் கார்டுல கூட என் பேர் தான் இருக்கு. எடுத்துட்டு வந்து காட்டவா? ஐயோ பாட்டி, நீதான் இந்த வீட்டோட அஸ்திவாரமே. எனக்கு ஆத்தா மாதிரி. உன்னைய வச்சுதான் நாங்க எல்லாரும் இருக்கோம். என்னப்பா சொல்லுதிய? பாத்தியாவா என் பொண்ணு எப்படி பேசுதான்னு? சேது, உன் பொண்ணு புத்திசாலியா பேசுதான்னு சந்தோஷப்படாத. அவ என் பேத்தி, அதான் அப்படி பேசுதா. இல்ல கண்ணு, என் பாட்டி. இல்ல சேது, எப்படி ஜமாளிக்கிற பாத்தியா? சிதம்பரம், வா வா வா. வாலே செல்லையா, வாங்க உட்காருங்க. வாப்பா, உட்காருங்க. உட்காருங்க. நல்லா மாமா, இருக்கேன். உட்காருங்க. உட்காரு உட்காரு செல்லையா. பரவாயில்லங்க ஐயா. உட்காரு செல்லையா. மாமா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அத்தை வரலையா? அவசரமா கிளம்பி வந்தோம், அதான் அத்தை வரல. துளசி, மாமா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. நீ இருப்புல, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சிதம்பரம், நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் வந்துட்ட? சரி, என்ன விஷயம் சொல்லுத? ஒண்ணு இல்லடா, அங்க ஊருக்கு கிளம்புறோம், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மெட்ராஸுக்கா? அங்க எதுக்குல போற? ஆமா மாமா, கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிட்டு அங்க போறேன்னு சொல்லுதிய. எதுக்கு மாமா? துளசிமா, கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு தான் ஊருக்கே கிளம்புறேன். அங்க போனா தானே என்னால எல்லா ஏற்பாடும் பண்ண முடியும். டேய், நீ இந்த ஊர்க்காரன் தானே? இங்க நடக்க போற கல்யாணத்துக்கு மெட்ராஸ் போய் என்ன பண்ண போற? இல்ல சேது, வந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம். மேற்கொண்டு ஏற்பாடெல்லாம் நான் சென்னைக்கு போனா தானே பண்ண முடியும். யாரும் எங்கேயும் போவனா? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது இங்கே பண்ணிக்கலாமே. டேய், கல்லிடக்குறிச்சியில எல்லாமே கிடைக்கும். திருநெல்வேலி வரைக்கும் கூட போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமே. அது இல்லடா சேது, நான் எதுக்கு ஊருக்கு போறேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். கல்யாணம் முடிவான பிறகும் நீ செல்லையா வீட்டுல இருக்கேன்னு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவரு மெட்ராஸுக்கு போறேன்னு சொல்றாரு. பேசாம பசங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருங்க. ஆமா மாமா, வாங்க, நானும் வரேன். அத்தை அண்ணி எல்லாரையும் இங்க கூட்டி ஆந்துருவோம். டேய், என்னடா இது தர்ம சங்கடத்தை உண்டு பண்ற? எப்படிடா நான் ஃபேமிலியோட வந்து தங்க முடியும்? இந்தாப்பா, முதல்ல காப்பி எடுத்துக்க. செல்லையா, இந்தா எடுத்துக்க. சரிப்பா. சேது, சேது, நீ உன் சிநேகிதனுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்க. ஆனா அவனால அதை ஏத்துக்க முடியலல்ல. இப்ப நான் உனக்கு என்னத்தமா சொல்லி கூப்பிட்டேன்? நம்ம வீட்டை வந்து இருக்க சொன்னேன், அவ்வளவுதானே? இவன் அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கான். அது எப்படிங்க ஐயா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சம்பந்தக்காரவங்க வீட்டுல வந்து இருக்க முடியும்? செல்லையா, நீ என்ன புரியாத மாதிரி பேசுத? இப்பதான் நாங்க சம்பந்தியாக போறோமே. சின்ன பிள்ளையில இருந்து சிநேகிதன் தானே. என்ன இருந்தாலும் ஊருக்காரவங்க ஒரு மாதிரியா பேச மாட்டாங்களா ஐயா? அது ஊர்க்காரங்க என்ன சொல்றது? நான் சொல்லுதேன், நீ இங்கதான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது.